கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். காவல்துறை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க இறங்கி ஒழுங்குபடுத்தினா வேற மாதிரி அவ்வளவுதான் சொல்லுவேன். முதல் திராவிடம் என்றால் என்ன என்று விளக்கம் நீங்க கொடுக்கணும். தைரியம் இருக்கா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எனதருமை அண்ணன் செந்தமிழன் சீமானின் வழிகாட்டத்தின்படி நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்கு வேட்பாளர் நீக்க அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களை இங்கு வேட்பாளர் நிறுத்திருக்கோம். ஏன் வாக்களிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னா, நீ 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறதுனால நாங்க இங்க வேட்பாளர் நிறுத்த வேண்டிய கட்டாயம். ஒவ்வொரு தடவையும் நீ 500 ரூபாய் வாங்கிட்டு திருப்பி போட இங்க சுற்றுச்சூழலை பாதிக்கிற அத்தனை விடயங்களையும் என்னென்ன நிறுவனங்கள் என்னென்ன மண் சார்ந்த கொள்ளையடிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த சட்டமன்ற தொகுதிகளும் தான் நடக்குது. உதாரணத்துக்கு உங்க ஊர்ல இருக்கிற ராம்கி நிறுவனமா இருக்கட்டும், பக்கத்துல வரக்கூடிய எத்தனை நிறுவனமா இருக்கட்டும், இங்க வரக்கூடிய கல்குவாரிகளா இருக்கும், இது யாருடைய பியாமியின் ஆட்சிக்கு அடிப்படையில் இது கொடுக்குறாங்க. தொடர்ந்து இங்க வெட்டி பெறீங்கன்னு சொல்றீங்க. யாரும் எந்த படையும் வெல்ல முடியாத ஒரு வரை இந்த உலகத்திலே கிடையாது. ஆளானப்பட்ட காமராஜரை ஒரு சின்ன பையன் சீனிவாசன் தோக்கடிக்க முடியும்னா ஏன் நம்பி தெங்கன்னு தோக்கடிப்பான். இது வரலாறு நடக்கும். சும்மா விட்டு கருணாநிதியை பிடிச்ச மாதிரி உள்ள வந்து கத்திட்டு கூட. ரெண்டு விஷயம் தான். அதிமுகவின் கோட்டை திருச்சுழி அல்ல, இது மக்களின் கோட்டை நிரூபிக்கிற தேவையும் அவசியமும் இங்க இருக்கு. என்ன கேட்டாலும் இங்க திமுக வந்து உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் வந்து 10 வருஷமா இருக்காரு, அவங்க அப்பா காலத்துல இருந்தாரு, அவங்க தாத்தா என்ன இருந்தாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோமா? தங்க பண்ணி இங்க வரும்போது என்ன நிலைமையில வந்தாரு? பதில் பேசுற திராணி இருக்கா திராவிடத்துக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா? இன்னைக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? பட்டியல் வெளியிட தயாரா? உங்க பட்டியல போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கான வித்தியாசத்தை காட்டுங்க வெளிப்படையா மக்கள்கிட்ட. நீங்க வேற டிஃபன் பாக்ஸ் தூக்குவாலையும் கொடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு போக முடியாது. இந்த 5 ஆண்டுகள்ல திருச்சி சட்டமன்ற தொகுதி சார்பா நீங்க என்னென்ன கோரிக்கையை வச்சீங்க? அதுல எத்தனை நிறைவேற்றினீங்க? நீங்க நாடாளுமன்ற கட்டுறதோ பயணியர் நிலக்கூட கட்டுறதோ மாற்று அரசியல் அல்ல. கேட்டா நான் கல்லூரி கொண்டு வந்தேன்றாரு. நரிக்கட்டு டு திருச்சூரில் கல்லூரியை கொண்டு வந்தேன்றாரு. ஆனா அது பக்கத்துல அண்ணனுக்கு 600 ஏக்கர் இருக்கு. 600 ஏக்கர் இருக்கு. வெளிப்படை அசவாலா சொல்றேன். உன் பினாமி வீட்டு உங்க வீட்டு நிலம் இருக்கு. இதுக்கு முன்னாடி 1000 2000 ஒண்ணு நிலம் எங்க அண்ணன் தென்னரசு நாள போச்சு. 40,000 50,000 போச்சு. இதுதான் சாரணம். அந்த 2011 2026 என்ன வித்தியாசம் கேக்குறீங்களா? போன தடவை அண்ணன் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. இந்த டெவலப்மெண்ட் ஆகி வாலி கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா நீ அவர் ஆட்சியில பேதியில போகும்போது உங்க அல்லதுக்கு தான் வாலியை கொடுக்குறான். வீடு வீடுக்கு பொங்கலானா கோலம் அண்ணன் வந்து தேர்தல் வரும்போது மட்டும்தான் அண்ணனுக்கு வந்து 400 வரும். எப்படி வரணும்? கோலப்போட்டி வைப்பாப்ல. கோலப்போட்டி போச்சு. பொம்பளை ஆளுக்கெல்லாம் சூரியனை வரைய சொல்லி இவங்களே தேர்வு பண்ணிடுவாங்க. திமுக கிளை செயலாளர் திமுக பிரதிநிதி வீட்டுல முடிவு பண்ணி சொல்லிடுவான். இன்னார் வீட்டுல வரைஞ்சிருமா? கருணாநிதி படத்துல அந்த சொட்ட தலையோட ஒரு படத்தை வரைஞ்சு அந்த மக்களை நீ அடிமைப்படுத்துற. இப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு பேசுறோமே, இது யாருடைய காசு? யாருடைய வருமானத்திலிருந்து வரக்கூடிய காசு? இந்த 5 ஆண்டுகள் வேலை பார்த்த சட்டமன்ற நிதியிலிருந்து வர காசு. நீங்க நினைச்சீங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏமாளி எவனும் கிடையாது. இந்த சாலையை போடுறான்னு வச்சுக்கீங்களேன். உதாரணத்துக்கு திருப்பூரத்திலிருந்து முக்கல் வரைக்கும் ஒரு சாலை போடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த சாலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் வாங்கிட்ட கமிஷன் 40%. ஒரு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது என்றால் 40 லட்சம் ரூபாய் கமிஷன். இது யார் யாருக்கு போகுது? உள்ளாட்சி அமைப்புகளை அத்தனை பேத்துக்கு போகுது. மேல இருந்து கீழ இருந்து அத்தனை பேத்துக்கு போகுது. இங்க இருந்த அதிகாரிகள் போகுது. எல்லாத்துக்கும் போகுது. அப்ப 40% போக மீதி 60% அந்த கண்ணாடிக்காரன் போட்டா கருணாநிதி மண்ட மருதாரங்களோடு மத்தபடி ஒண்ணும் இருக்காது. நான் 6 லட்சம் ரூபாய் ஒரு ரோடு போடுறாங்க. அந்த முதலாளி வாங்கி போடுறான்னு வைங்களேன். அவன் ஒரு 2 லட்சம் பார்க்கணும்னா அப்ப 4 லட்சத்துக்கு ஓடுவான். அது கீழே சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறான். அதுவும் போய் 2 லட்சம் ரூபாய்க்கு தான் மொத்த முதலீடே ஓடுவோம். இப்படிதான் இருக்கு. இங்க கடந்த 5 ஆண்டுகள்ல 2021 இருந்து 27 வரைக்கான ஆண்டுகள் இருக்குல்ல. போன 2021 தேர்தல் முடிச்சு இப்ப 2026 தேர்தல் வருது. இந்த 5 ஆண்டுகள்ல உங்க அமைச்சர் எதுக்கு உங்க தொகுதிக்கு வந்தாருன்னு ஒரு கேள்வி இல்லைங்களேன். கிராமங்கள்ல அந்த கிளைச்சாளர் வீட்டுல கேதம் இருக்கணும், இல்லாட்டி அவன் வீட்டுல நல்ல வேலையா இருக்கணும். இதை 2 தாண்டி என்னால ஊருக்குள்ள வந்தானு அரசியல் பண்ணலையா? 2 விஷயத்தை தாண்டி ஏதாவது வந்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 விஷயத்தை தாண்டி அவர் ஏதாவது ஒரு விடயத்துக்கு உள்ள வந்திருக்காரா? மக்கள் போராட்டம் முன்னெடுத்து போனா அதிகம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திமுக இருக்க அல்ல
அந்த போராட்ட குழு தலைவர் அவனே வந்து உட்காந்துக்கிட்டு மத்த கட்சிக்காரன் பேசுவான்னு சொல்லுவான். அதாவது இவங்களே கேட்டையும் பூட்டிடுவாங்க, சாவியை எடுத்து வச்சுக்குவாங்க. நீ மக்கள்கிட்ட போய் பேசும்போது அங்கேயும் வந்து உட்காந்துக்குவாங்க. கேட்டா மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. நான் சொன்னேன் திமுக காரனா வா நில்லு, 2 பேரும் வாதிப்போம். என் தத்துவத்தை நாங்க சொல்லுவோம், உங்க தத்துவத்தை நீங்க சொன்ன. நான் வெளிப்படையா சவால் விடுறேன் தங்கம் தண்டனை சந்தனுக்கு. என் தம்பியை நீ விவாதத்தை ஜெயிச்சிட்டேனா நீங்க சரியான ஆள் நாங்க ஒத்துக்கிறோம். ஒரே மேடை, அது எந்த இருந்தாலும் சரி, உங்க மல்லாங்க சரி, அங்கே மேடை போடுங்க. நாங்க வந்து என்ன செய்வோம் சொல்றோம், நீங்க வந்து என்ன செய்யுங்க. ஏனே நீங்க வந்து மத்த கட்சியில வைய மாட்டீங்க, தென்னரசு மட்டும் வைறீங்க. ஏன்னா ஏற்கனவே அம்மாவில் அதுல செத்து போய் கிடக்கிற அதிமுக, ஏன்னா அதையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு அண்ணன். ஒன்றிய செயலாளர்ல இருந்து அங்க இருக்கிற அத்தான பொறுப்பாளரும் சரி, ஏவே நீ காசு வாங்கன்னு சொல்லு. அதிமுக மானமுள்ள ரோசம் இல்ல ஒருத்தர் சொல்லு அதிமுக நான் தென்னரசு பினாமே இல்ல, தென்னரசு நான் காசே வாங்கல, என் கட்சிக்கு உண்மையா இருந்தேன். எவனும் கிடையாது. திருச்சொலி சட்டமன்ற தொகுதியில ஒரு வரலாறு இருக்கு. எம்ஜிஆர் இங்க நின்று ஜெயிச்சாரு அருப்படை சட்டமன்ற தொகுதியில. அதே தொகுதியில இன்னைக்கு திமுக நிக்கிறதுன காரணம் நான் இங்க இருக்க அதிமுக காரணம் தான். அத்தனை விளைவுக்கும் காரணம் திமுக என்றால் அதுக்கு ஒத்துழைச்சு போகின்ற அதிமுகவும் காரணம் தான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கடைசி நேரத்தில் வந்து என்ன இருந்தாலும் அது வந்து தென்னரசெல்லாம் நீங்க வீழ்த்த முடியுமா? அவர் 10 வருஷமா இருக்காரு, 15 வருஷமா இருக்காரு, எவ்வளவு கட்டாயம் இருக்கு தெரியுமா? என் தலைவன் படை அறைக்கும் போது இருந்த 5 பேர் தான் கட்சியில, அதாவது விடுதலை புலிகள் இருக்கும் போது இருந்த 5 நபர்கள் தான் அத்தனை பெரிய பெரும் படையை உருவாக்கலாம். இந்த எழுச்சி இருக்குல்ல, நாங்க 2014 வரும்போது 2016 தேர்தல் வரும்போது இதே கிராமத்துல எங்களை நீங்க புறக்கணிச்சீங்க. என்ன சொன்னீங்க? கருப்பொடி கட்டியிருக்கோம், நாங்க யாருக்கும் ஓட்டு போடல. நீங்க அப்படி தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாலும் யார் வெற்றி பெற்றா? உங்களுடைய புறக்கணிப்பு யாருக்கு சாதகமானது? இதே மாதிரிதான் திருச்சுழி பகுதியில் ஒரு 18 கிராமங்கள்ல இதே பிரச்சனை, கருப்பு கொடி கட்டிட்டு யாரும் உள்ள வராது. ஆனா கடைசி நாள திமுக காரன் மட்டும் காசு கொடுக்க கரெக்டா திறந்துட்டுவாங்க. அவன் கரெக்டா வேலையை பார்த்துட்டு போறான். நாங்க என்ன சொல்றோம், நீங்க மீண்டும் மீண்டும் இந்த தவறு செய்றீங்களா? மீண்டும் மீண்டும் ஒரு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியில புதிய மாற்று சக்தி யாருமே வந்துடக்கூடாதா? மாற்று சிந்தனை என்பது என்ன? கட்சிக்கு மாற்று கிடையாது. திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக, இது தத்துவம் அல்ல. இது வெறும் கட்சிகளுக்கான மாற்று. தத்துவம் என்பது திராவிடமா தமிழ் தேசியமா என்பதுதான் மாற்றே ஒழிய இதுல மாற்றே கிடையாது. இதுல இடையில வேற எங்க தம்பி அனில் குஞ்சு வேற இடையில நாங்க டிவி கேங்கட்டோம். நான் வெளிப்படையா சொல்றேன், நீங்கள் உங்க வாக்களித்தில் அந்த கட்சிக்கு செலுத்துவதை விட செலுத்தாமல் வீட்டில் இருப்பதே வேணாம். அப்படி ஒரு வாக்கு நீ அந்த கட்சிக்கு தான் செலுத்துவேனா, அந்த கட்சிக்கு செலுத்துவோம் ஒண்ணுதான், நீ நோட்டாக போறது ஒண்ணு. ஏன்னா இங்க நடக்கிற அத்தனை பிரச்சனைகள் இருக்குல்ல, திருச்சி சட்டமன்ற தொகுதிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், அத்தனை போராட்டங்கள், எதிலாவது அந்த கட்சி கலந்து உண்டா? அவன் நிலைப்பாடு தெரிவிச்சிருக்கா? எந்த நிலைப்பாட்டையும் எந்த இடத்திலும் தெரிவிக்க மாட்டான். ஆனா இந்த கட்சி நான் ஓட்டு போடுவோம், ஓட்டு கேட்டு வரும். மீண்டும் மீண்டும் ஒண்ணுதான், இந்த திராவிடம் பேசுறோமே என்னன்னு கேட்டா என் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா திராவிடம் என்னன்னு சொல்லுங்க. இங்க திராவிடம் பேசுறோமே, திராவிடம் என்னன்னு கேட்டா தெரியாது. அவங்க இருக்காங்க போயிட திராவிடம் பாராளுமன்ற இருக்காங்களா, சிஎம் இருக்காங்களா, அந்த மாதிரி திராவிடம் கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் பாருங்க, டிவி ஜனரல் வந்தாரு, மாற்றம் சொல்லி வந்தாரு. போன தேர்தலில் பலாப்பழத்தை ஒரு ஆள் வந்து உத்தம சீதர் ஐயா ஓபிஎஸ் மகச்சு நம்ம தொகுதியில மழை எங்காலும் விற்கிறாரு. எப்படி மாற ரோசமெல்லாம் விட்டுட்டு நாங்க ஓட்டு போட்டு ஓட்டு போயிட்டா, அப்ப செத்து போ, அவன் தோத்து போயிட்டாயா? ஓட்டு போட்டீங்கன்னா அவனோட நிலைப்பாடு சரியா இருந்தா, நிலைப்பாடு சரியா இருந்தா ஒவ்வொரு முறையும் மாற்றம் பாருங்க. 2016 வரும்போது மக்கள் நல கூட்டணி இவனே ஒரு பினாமி கட்சி உருவாக்குறான். யாரு? அண்ணன் வைகோல இருந்து, ஐயா வைகோல இருந்து, திருமாவள இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து அத்தனை பேர் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி உருவாக்குறான். அது செல்லுபடி ஆகல. அடுத்து என்ன பண்றான் பாக்குறான், இதுல என்ன பண்றது? தேமுதிக விஜயகாந்தையும் கொண்டுட்டோம், என்ன பண்றது? இப்ப யாரை உருவாக்குறது? இடையில வந்து தினகரன் வராரு, அதையும் அடிச்சு பார்த்தா முடியல. அப்புறம் கமலஹாசன் இறக்கி விடுறான். அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது கமலஹாசனுக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியில 6000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க கமலஹாசனுக்கு. போன சட்டமன்ற தொகுதியில 6000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு ஜென்மத்துக்கு இவங்க ஓட்டு போட்டிருக்கானே, இவன் எவ்வளவு பெரிய ஜென்மமா இருக்கான்.
இப்ப அடுத்த தேர்தல் முடியுது, அது அவரையும் முடிச்சு அவருக்கு திராவிடத்தை போய் ஒத்த சீட்டுக்கு உட்கார வச்சு அண்ணாலும் உள்ள போய் சேர்ந்துட்டான். இப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு யாரு? ஒரு நடிகனை பாக்குறேன். இந்த நடிகனை கூட்டி வந்து இறக்கி விட்டோம்னா, அந்த நடிகை உள்ள வந்துட்டா அறிவார்ந்த தமிழ் தேசிய அரசியல் வென்றக்கூடாது, திராவிடத்துக்கு ஆபத்து வரக்கூடாது, இந்துத்துவாவுக்கு ஆபத்து வரக்கூடாது. அதாவது நான் வைக்கிற மாதிரி வைவேன், திட்டமா ஐயா நீங்க வந்து இப்ப திமுக தீய சக்தி சொல்றாரு. அப்ப அதிமுக திமுக தீய சக்தி, அதிமுக தூய சக்தியா? ஏன் பிஜேபி அதெல்லாம் தீய சக்தியாரு? அப்ப ஏன் நிலைப்பாடு ஒரு குறைவு? நீங்க மக்கள் வந்து தெளிவா சிந்திக்கணும். ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கைகள் என்ன, அவங்களுடைய பொறுப்பாடு என்ன, அவருடைய முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்ன, இதெல்லாம் ஆராய்ந்து வாக்கு செலுத்தணும் வேண்டுகிறேன். இது நீண்ட காலமாக இந்த மக்களுடைய உணவை சிக்கல ஒரு கட்சி மக்களோட மக்களாக நின்று பேசுனா அந்த கட்சிக்கு கூட்டம் இல்லை, அந்த ஆர்ப்பாட்டம் உணவே சிக்கலாகி நாங்கள் மட்டும் என்ன மாதிரி 300 ரூபாய் கொடுத்தா 300 ரூபாய் 300 ரூபாய் வேறும் 300 ரூபாய் கொடுத்தனா வீட்டில் இருக்கிற பொம்பளையாலையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பான். அப்படி கூட்டம் கூட்டி தத்துவம் பேச வேண்டிய அவசியமும் தேவையும் எங்களுக்கு இல்ல. இந்த தேர்தலில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது மீண்டும் ஒரு கட்சியா மாற்றத்தை தரக்கூடிய நாம் தமிழர் கட்சியா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.